பாடல் அனைவரும் உட்காரும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று மாறாத வசனம் இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாரு. சிறு பிள்ளைகள் கொஞ்சம் கவனம், சிறு பிள்ளைகள் மேல கவனம் வைங்க. பிள்ளைகளுக்கு ஒரு அறிவிப்பு, சிறு பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நீங்கள் படிக்கும்போதோ ஏதோ சொல்ல வரும்போதோ பயப்பட வேணாம். தெரிஞ்சதை சொல்லுங்க. உங்களால் என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. ஒருவேளை மறந்துடுச்சு அதுக்காக நீங்கள் பயப்பட வேணாம். இங்கே யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. தெரிஞ்சது சொன்னால் போதும். அது உங்களுக்கு என்ன தியானத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை தெளிவாக சொல்லி தெளிவாக போங்க. தெரியலாம் பரவாயில்ல, அடுத்த லைன் ஸ்கிப் ஆகிக்குங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் பாராட்டு. புரியுதா? உங்களுக்கு அந்த தருணம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. முதலாவது சகோதரிகள் இந்த இந்த சிறுவர் கூட்டத்தை நடத்துகிற 3 பேருக்கும் நன்றிகளை எடுத்துக்கொண்டு சின்ன பிள்ளைகளை முதலாவது நான் அழைக்கிறேன். நீங்கள் பெரியவங்க தயவுசெய்து கொஞ்சம் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்க பாடும்போதோ இது பண்ணும்போதோ கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். சுஜித் கைகளை தட்ட வேணாம், ரொம்ப தட்ட வேணாம், வெளியில் சத்தம் அதிகமாக கேட்கும், அதனால் லைட்டாக என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. சுஜித் அவர்கள் சங்கீதம் 118 வாசிக்கிறாரு. அவர் மைக் கொடுக்கும்போது நல்ல மைக் கேட்டதுன்னு. சங்கீதம் 118 வாசிக்கும்படி கேட்டு ஒருத்தர் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுங்க. சங்கீதம் 118 24 வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமென். மோசே பற்றி சொல்றீங்களா? சொல்லிருங்க. நீங்க என்ன 2 கான்செப்ட் கொடுத்துக்கிறீங்க, ரெண்டுமே பேசிருங்க. மோசே பற்றி. மோசே 40 நாட்கள் சாப்பிடாமல் தேவனிடத்தில் 10 கட்டளைகளை பெற்று ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆமென். இது குழந்தைகள் சைடு 1 சைடும் வாலிபர் சைடு 1 சைடும் நம்ம கொடுத்துருக்குறோம். சஞ்சீவிதா சங்கீதம் 136 அவங்க 2 என்ன வச்சிருக்கீங்களோ அந்த கான்செப்டை நீங்க பேசும்படியாக கேட்டுக்கொள்ளும். கிறிஸ்துவுக்குள்ளான அன்பான சகோதர சகோதரி யாவருக்கும் என்னுடைய வணக்கம். சங்கீதம் 136 அதிகாரம் 1 வசனம் முதல். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலை ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலரை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓக்கை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலருக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சூப்பர்.
மிக அருமையாக சொன்ன சஞ்சிதாவுக்கு சபையின் சார்பாக நம்ம நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். சஞ்சிதாவோட டர்னுக்கு அப்புறம் பிரதீக்ஷா சங்கீதம் 96 வாசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். யோனாவை பற்றி மற்றும் அவங்க யோனாவை பற்றி சொல்கிறாங்க, சங்கீதம் 96 பற்றி சொல்கிறாங்க. மற்றவர்கள் நீங்கள் இல்லை அந்த டர்ன் பாருங்கள், அந்த ஃபேன் டர்ன் ரைட் ஸ்டார்ட் பண்ணுங்க. சங்கீதம் 96 அதிகாரம் 1 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லாம் தேவர்களும் பயப்படத்தக்கவர் அவரே. ஆமீன். வெயிட் பண்ணுங்க. யோனா பற்றி சொல்றீங்களா? சொல்லுங்க. யோனா திமிங்கலத்தோட வாயில அவர் ஜெபித்து இயேசுக்காக ஜெபித்து கொண்டே இருந்ததுனால எனக்கு யோனாவை ரொம்ப பிடிக்கும். நன்றி. இப்போ வாலிபர் சைடு நம்ம வரோம். நெக்ஸ்ட் ஜாய் பிரின்சி, அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க மற்றும் யோபு பற்றி விஷயம் சொல்கிறாங்க. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தீர்க்கதரிசியாகிய யோபு என்ற பக்தனை குறித்து நாம் வேதத்தில் தியானித்திருப்போம். யோபு ஊத்ஸ் தேசத்தை சேர்ந்தவர். அவர் சன்மார்க்கர், உத்தமர், கடவுளுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவராக இருந்தவர். அவர் தன் பிள்ளைகள் செயல்களில் மட்டுமல்ல இருதயத்திலும் கூட தூஷிக்க கூடாது என நினைத்தவர். ஆனால் சாத்தான் அவரை சோதித்த போது ஒரே நாளில் தன் பிள்ளைகள், செல்வம் அனைத்தையும் இழந்தார். அவர் அப்போது சொன்னதாவது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்றார். அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவர் குறை சொல்லவும் இல்லை. அவர் துக்கம் மகா கொடிய துக்கமாக காணப்பட்டது. யோபு 19 அதிகாரம் 25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாள்களில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்றார். யோபு 42 அதிகாரம் 12 கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவ்வசனத்தின்படி கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவருக்கு 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் உண்டாயின. இதற்கு பின்பு யோபு 140 வருஷங்கள் உயிரோடு இருந்தார். யோபு பூரண வயதுள்ளவராய் நெடுநாள் இருந்து மரித்தார். சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்க பாடல் பாடுறீங்களா? பாடல் பாடுங்க. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதாம். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான்.
பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நன்றி நன்றி. அடுத்ததாக குழந்தைகள் வரிசையில் நம் பாப்பா ஜென்சி சங்கீதம் 145:10 அவர்கள் ஆபிரகாமை பற்றியும் சொல்ல போகிறாங்க. ஜென்சி. சங்கீதம் 145 அதிகாரம் 10 கர்த்தாவே, உம்முடைய கிரியை எல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். ஆபிரகாம் பற்றி வரலாறு. ஆபிரகாம் யார்? தேராகுவின் மகன் ஆபிரகாம். ஆபிரகாமின் ஊர் மெசபத்தோமியா. விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டவர், தேவனுடைய சிநேகிதம் என்று அழைக்கப்பட்டவர். வேதாகமத்தில் 66 புத்தகங்களில் அதில் 27 புத்தகங்களில் இவர் பெயர் குறிப்பிடுகிறது. ஆபிரகாம் சகோதரர்கள் நாகோர், ஆரான். ஆபிரகாமின் முதல் மனைவி பெயர் சாராள், ஈசாக்கை பெற்றாள். இரண்டாவது மனைவி பெயர் ஆகார், இஸ்மவேலை பெற்றாள். மூன்றாம் மனைவி பெயர் கேத்துரால், 6 குமாரனை பெற்றாள். நன்றி நன்றி. ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சாங் போடுறாங்க. ரட்சனாவும் ஜென்சியும் சேர்ந்து இணைந்து ஒரு பாடல். என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. வானமும் பூமியும் அழிந்தே போகும், ஆனாலும் உம் ராஜ்யம் வந்தே தீரும். வானமும் பூமியும் அழிந்தே போகும், ஆனாலும் உம் ராஜ்யம் வந்தே தீரும். என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. மண்ணான ஆதாமை நேசித்தீரே, ஆனாலும் அவரோ தூரம் போனார். மண்ணான ஆதாமை நேசித்தீரே, ஆனாலும் அவரோ தூரம் போனார். அவரை விடுவிக்க இயேசுவை அனுப்பி உம் அன்பை காட்டினீரே, நன்றி தேவா நன்றி தேவா. அவரை விடுவிக்க இயேசுவை அனுப்பி உம் அன்பை காட்டினீரே, நன்றி தேவா நன்றி தேவா. என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை, என் ஞானம் செல்வம் குப்பை அன்றோ. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை, என் ஞானம் செல்வம் குப்பை அன்றோ. ஆனாலும் நீர் என்னை அன்பு செய்தீரே, உம் அன்புக்கு என்றும் விலையே இல்ல, முடிவே இல்ல. ஆனாலும் நீர் என்னை அன்பு செய்தீரே, உம் அன்புக்கு என்றும் விலையே இல்ல, முடிவே இல்ல. என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. மீட்பாக மகனை கொடுத்தீரையா, அந்த மீட்பாக உலகம் மகிழுதையா. மீட்பாக மகனை கொடுத்தீரையா,
அந்த மீட்பால உலகம் மகிழுதையா. 1000 ஆண்டு அவராலும் போது அன்பையும் உலகம் அறியும் ஐயா, புரியும் ஐயா. 1000 ஆண்டு அவராலும் போது அன்பையும் உலகம் அறியும் ஐயா, புரியும் ஐயா. என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. பக்கா, ரொம்ப சூப்பர். குழந்தைகள் இவ்வளோ மனப்பாடம் பண்ணி கரெக்டாக பாடுவாங்கன்னு நான் அன்எக்ஸ்பெக்டட் தான். பக்கா, வெரி பக்கா. தொடர்ந்து ரட்சனா சங்கீதம் 117 1-2 மற்றும் தேவனை பற்றி சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். சங்கீதம் 117 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஜாதிகளே கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா, ஆமென். நன்றி. தேவனை பற்றி சில வார்த்தைகள் முடிஞ்ச சொல்லுங்க. ஓகே, நன்றி. அடுத்ததாக ஜாஸ்ரீ சங்கீதம் 148 11-12 பிளஸ் எலியாவை பற்றி சில காரியங்களை அவங்க உரைப்பார்கள். சங்கீதம் 148 அதிகாரம் 11-12. பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, சகல பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னி கைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். நன்றி. எலியாவை பத்தி சொல்றீங்களா? சரி, எலியா. நம்முடைய ஜெபங்கள் எலியாவை போல விசுவாச உள்ள ஜெபமா இருக்கணும். எலியா எப்படி ஜெபம் செய்தார்? மழை பெய்யாதபடி ஜெபம் செய்தார், மழை வரும்படி ஜெபம் செய்தார், வானத்தில் இருந்து அக்னி வரும்படி ஜெபம் செய்தார், சாரிபாத் விதவி மகன் உயிர் வரும்படி ஜெபம் செய்தார். இந்த எலியா கிளை தேசத்தில் வாழ்ந்த திஸ்பியன் எலியா. அந்த எலியா போல நாமளும் விசுவாச ஜெபம் செய்வோம். நன்றி. மிகுந்த நன்றி. நன்றி. அருமையான ஒரு வார்த்தைகளை சகோதரி பாப்பா அருமையாக சொல்லியிருக்காங்க. நாம் தொடர்ந்து இப்போ வாலிபு பக்கம் வரோம். ஏனோக்கு கம்டவுன். ஏனோக்கு 2 பேர் பாடுறீங்க, சேர்ந்து பாருங்களா, தனித்தனியா பாடுறீங்களா? சரி, அதுக்கு பதிலாக சலோமி அவர்களை முன் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் கொஞ்சம் சைலண்ட், கீப் சைலண்ட். என் தேடல் என்ற ஒரு பாடலை சேர்ந்து பாடுறாங்க. டைம் இல்லை. ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க. கரெக்ட், ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக ஸ்வேதா வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்வேதா சங்கீதம் 63 3-4. ஸ்வேதா சங்கீதம் 63 3-4. சங்கீதம் 63 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஜீவனுள்ள பார்க்கிலும் உம் கிருபை நல்லது, உடதுகளால் உம்மை துதிப்பேன். என் ஜீவனுள்ள மற்றும் உம் நாமத்தை துதித்து உன் நாமத்தை சொல்லி எடுப்பேன். பரவாயில்ல, சூப்பர், நன்றி. எப்பயுமே ஃபியர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலுமே சரி. நானே இப்போ ஒரு ஸ்டேஜில் நின்று இங்கே பேசுகிறவங்களுக்கு தெரியும், இங்கே ஸ்பீக்கர் ஆக்குறவங்களுக்கு இங்கே வந்து மேடையில் நின்னீங்கன்னா எவ்வளோ பெரிய இருந்தாலும் கை கால் நடுங்கும். ஆனால் அது பழக சரியாகும், நல்லா தெரியும், ஆனால் பேச முடியாது. அதெல்லாம் ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஸ்வேதாவுக்கு நன்றி. அடுத்ததாக ஜாய் மெர்லின் சங்கீதம் 34 1-3. அவங்க இயேசு பற்றியும் ஒரு பாடலும் பாட போகிறாங்க. சங்கீதம் 34 1-3. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் மேன்மைப்படுத்துவேன், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வர். எப்போதும் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன்,
எப்போதும் கர்த்தரை மேன்மைப்படுத்துவேன். என்னோட கூட கர்த்தரை சேர்ந்து மேன்மைப்படுத்துங்கள். யோவான் 1:1 படி ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, மெய்யான ஒளி என்றும் அழைக்கப்படுவான். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒருவன் பாவம் செய்தால் அதற்கு நிவாரண பலி செலுத்துவதன் மூலமே பாவ மன்னிப்பு பெற முடியும். ஆடு மாடு காளைகள் பலியாயின. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற வசனத்தின் மூலம் கர்த்தர் தன்னை தாழ்த்தி பிதாவினிடத்திலிருந்து இறங்கி தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாசத்தில் மேன்மைப்பட்டார். கர்த்தருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்குமாக. ஆமீன். ஓகே, பாடல். ஓகே, நன்றி. அடுத்ததாக ரெடியாம்மா? அடுத்ததாக நம்ம பார்க்கிறதும் சலோமி என் தேடல் நீ என்ற ஒரு பாடலை அவங்க பாட வராங்க. பாடல் வேறயா? ஓகே, பாடல் வேற என்ன இருக்கும்போது மாத்தி ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. அதிசயமானவரை, அதிலும் மேலானவரை, அதிசய துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. நின்
துதிப்பேன் தேவனை துதிகள் மத்தியில் வசிப்போரை துதிப்பேன் துதிப்பேன் தேவனை துதிகள் மத்தியில் வசிப்போரை ஆனந்தமே பரமானந்தமே அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே அல்லேலூயா உமக்கல்லேலூயா எல்லா நாளும் உமக்கல்லேலூயா அல்லேலூயா உமக்கல்லேலூயா எல்லா நாளும் உமக்கல்லேலூயா துதிப்பேன் துதிப்பேன் தேவனை துதிகள் மத்தியில் வசிப்போரை துதிப்பேன் துதிப்பேன் தேவனை துதிகள் மத்தியில் வசிப்போரை நன்றி. சிறப்பாக பாடின ஒரு பொண்ணுக்கு தான் வணக்கம் சொன்ன பொண்ணு வாலிப பிள்ளை கிடையாது, அதனால் அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தேங்க்ஸ், ஆல் த தேங்க்ஸ். ஏன்னா நம்ம வாலிப கூட்டத்துக்கு தான் உங்களுக்கு பாடல், நீங்கள் எல்லாம் பாடக்கூடாது. ஓகே, நன்றி. இப்போ சிறு பிள்ளைகளுக்கான அருமையான வாய்ப்பை பெறக்கூடிய பிள்ளைகள் வர்ஷினி சங்கீதம் 33:12 மற்றும் ஆபிரகாமை பற்றி சிறு உரையாட வருகிறார். வர்ஷினி. ஒரு நிமிஷம் பொறுமை. மைக் நல்லா ஒர்க் ஆக கொடுங்க. வாசிங்க. சங்கீதம் 33:12 கர்த்தரை தங்களுக்கு தெய்வீகமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. வாசிங்க. ஆபிரகாம் பற்றி சொல்றீங்களா? சொல்லுங்க. ஆபிரகாம் தேவனுடைய நெருங்கிய சிநேகிதர் ஆவார். ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் என்று அர்த்தமாகும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறது. ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அர்த்தமாகும். ஆமென். நன்றி நன்றி. அதைத் தொடர்ந்து தேவேஷ் பாடல் கடைசியாக விட்டுடலாம் சிஸ்டர், முடிச்சிடலாம் குழந்தைங்க. கடைசி வாய்ப்பு. வாலிபர்கள்னு சொல்லக்கூடியவங்களா வாலிபர்கள் கிடையாது. தேவேஷ் சங்கீதம் 136 1 முதல் 9 வரை உள்ள வசனங்கள் மற்றும் அவர் தாவீதை குறித்தும் ஒரு பாடலும் பாட இருக்கிறார். சங்கீதம் 136 1 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீருக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் அல்ல சூரியன்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் சந்திரனையும் நட்சத்திரங்களும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றி. அதை தொடர்ந்து தாவீதை பற்றி சொல்றீங்களா? தாவீதை பற்றி சில வரிகள். தாவீது கடவுள் நாமத்தை எடுத்து கோலியாத்தை கொன்றார், அதனால எனக்கு பிடிக்கும். நன்றி. பாடல் பாடுறீங்களா? பாடுங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்.
ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. நன்றி நன்றி. சிறப்பாக பாடிய நம்ம அன்பு தம்பி தேவேஷ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ரிஷோனை வரவேற்கிறோம். சங்கீதம் 136:1. ரிஷோன் சங்கீதம் 136:1 அழகாக வாசிப்பார். அந்தான திரும்பி நிற்குங்க, அந்தான திரும்பி நிற்குங்க, அந்தான திரும்பி மைக் ஆன் பண்ணப்பா தம்பி, மைக் ஆன் பண்ணு. கர்த்தர் அவருக்கு கிருபை என்றும் உள்ளது. சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி. அருமையாக ரிசோன்ஸ் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லியிருக்காரு, அவருக்கு நன்றி. அடுத்தது ரெஃபினா சங்கீதம் 9:1 முதல் 10. நெஃபின் கொஞ்சம் அமைதிக்காருங்க, குழந்தைங்க அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. நேரா பாருங்க. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கின்றவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடிக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கின்றவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளை உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடிக்கலாம் புகவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசியும் கேடவும் ஆகும். இருவில் உண்டாக்கும் பயங்கர தூக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்கார தூதருக்கும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தர் உனக்கு தாபாரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அருமை. மைண்ட் ப்ளோயிங். சூப்பர். நன்றி. அதைத் தொடர்ந்து அடுத்ததாக ராபின் அவர்களை முன்வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ராபின் சங்கீதம் 1:1 முதல் 4. துன்மார்க்கரோ அப்படி இராமல் நேரா ஃபர்ஸ்ட்லேருந்து போங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளோட வழியில் இல்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் ஞானமாய் இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான். அவருடைய நீர்க்கால்களில் நடப்பட்டு ஓரமாய் தன் காலத்தில் தன் கனியை தந்து இளம் முதிராத மரத்தை போல் இருப்பான். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதவிக்கும் மரத்தை போல் இருக்கின்றார்கள். நன்றி நன்றி. அதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சாராங்கிற ஒரு பொண்ணு இங்க இருக்குது. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, எல்லாரும் பாடும்போது சேர்ந்து பாடுது, எல்லாரும் வசனம் வாசிக்கும் போது வாசிக்குது. அதுக்கு யார் பிராக்டிஸ் கொடுத்துருப்பாங்கன்னு தான் தெரியல. பக்கா, வெரி பக்கா. சாராவுக்கு நன்றி. அதை தொடர்ந்து ரேச்சல் அவர்கள் வசனங்கள் வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். 2 பேர் ரேச்சல் மற்றும் சாய்னா அழகாக வசனம் வாசிக்க முன் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஐஸ்கிரீம் பின்னாடி வழங்கப்படும். ஏதோ ஒன்று ஒரு கட்டத்தை விட்டு வெளியே சென்று விட்டது. சூப்பர்.
விடுதே ஆக்கும் கட்டக்கு பெறல ஆடத்தே ஆடமே செக்க அருமை. இந்த குழந்தைக்கு பல்லு முளைச்சிருச்சா? பல்லு கூட முளைக்கல, வசனம் முளைச்சிருச்சு. அருமை. அது குழந்தைங்க 2 பேருமேட்டும் ஒரு வாய்ப்பு கேட்குறாங்க. பிரின்ஸியும் ஒரு மெர்லியும் ஒரு வாய்ப்பு கேட்குறாங்க பாடலுக்கு. அனுமதிக்கலாங்களா? ஓகே, வாங்க. முடிஞ்சிச்சு. யார் வராங்க? பாடல் பாட யார் வராங்க? வாங்க. அது முன்னாடி லாஸ்ட்டாக ஒன்று முன்னாடி கேட்டிங்களே சார், மணிபுதர் வாலிபர்னு அவர் நிற்கிறாரு. கொஞ்சம் வலி 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 வலி. ஓகே, சகோதரி பாப்பா ஜென்சி மற்றும் யாரு பேரே சரியாக வாசிக்கும் பேரா? ரைட். ஜாஸ்ரி, வர்ஷினி. என்னை விட்டு கொடுக்காதவர், சைலண்ட். துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சார் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சார் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாது போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என்னை பாதை காட்டினீர், என்னால் முடியாது போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சார் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபை அமர்த்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபை அமர்த்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சார் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சார் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சார் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சார் நீரே. நன்றி. அருமையான பாடல். பிரின்சி, இன்னும் ஒரே ஒரு பகுதி தான் இருக்கு. நோவாவோட இந்த கூட்டம் நிறைவேறியது. நோவா ஒரு 10 நிமிஷம் முடிச்சது நிறைவு. எப்போது எப்போது காத்து கிடந்த மனசு, சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடுன அந்த உசுறு. எப்போது கனி கொடுப்பேன்னு காத்து கிடந்த மனசு, சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடுன அந்த உசுறு. நான் ஜபித்த ஜபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜபித்த ஜபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. சொப்பனங்கள் கண்டவனே,
காசுக்கு விற்றவனை உடனே அழகு பார்த்து அலங்கரித்தீரே. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியிலே தள்ளினாலும் உருக்காமல் முத்தமிட்டு அணைத்துக் கொள்பவரே. நீ செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ பாட்டிருந்தும் மனசு பாடுது புதுசு. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. திக்கி திக்கி பேசும் என்னை மந்தனாவை கொண்டவனை ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினீர். அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினீர். நீர் மட்டும் இல்லைனா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தும் போயிருப்பேன். நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நன்றி நன்றி. கடைசியாக இன்னொரு பாப்பா பாடுது, நன்றியோ நல்ல தேவா. கடைசியாக அந்த பாடலை பாடும்படி கேட்டுக்கிறோம். நோவா அதுக்கு முன்பதாக நோவா ஒரு சிறு செய்தியாக அவர் கொடுப்பாரு. சீக்கிரம். அமைதி அமைதி. மற்றவர்கள் குழந்தைங்க பாடும்போது பேசும்போது அமைதி காத்துங்க. அதே போல அமைதிக்காக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அமைதி. ஏனோக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தொண்டை சரியில்லையாம்பது. நோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி யாவருக்கும் கிறிஸ்துவுக்கு உண்டான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் கடுப்புல இருக்கிறீங்க. இல்லப்பா சந்தோஷமா இருக்கும்பா. திடீர்னு என்னடா சப்ஜெக்ட். இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் டைட்டில் என்னன்னா விருட்சம், சப்டைட்டில் என்னன்னா நன்மை தீமை அறியும் விருட்சத்தின் கனி. இந்த வேர்டு எங்கேயாவது, இந்த சென்டென்ஸ் எங்கேயாவது இன்னைக்கு கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு சப்ஜெக்ட்ல யார் சொன்னா? சஞ்சய் பிரதர் சொன்னார். விளக்குனது யார்? இளைய பிரதர் வந்து இந்த வார்த்தையை சொன்னார், நன்மையை தீமையாக அறியும் விருட்சத்தின் கனி அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிச்சிருக்க. இல்லை என் டைட்டிலில் அவர் எடுத்துருக்காருல, அதுக்கு அப்படி கவனிக்க. நன்றி. இதை பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன், அவர் விரிவாக்கமாக சொல்லிடுவார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங்கில் ஏதேன் தோட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தேவன் வந்து பூமியின் மண்ணினால் ஆதாமை உருவாக்குறாரு. உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறாரு. வச்சு பேர் வைக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஏவாள் வராங்க. இதுக்கப்புறம் அங்கே 2 மரங்கள் இருக்குது. விருட்சம்னா மரம். அங்கே 2 மரங்கள் இருக்குது. என்னென்னா ஜீவ விருட்சம், இன்னொன்று வந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஜீவ விருட்சம், ஜீவன்னா என்ன? ஜீவன் விருட்சம் அப்படின்னா ஜீவ மரம். அது வந்து ஜீவகனி. அந்த ஜீவகனியில் என்னென்ன இருக்கலாம், அது ஒரு காரண பேராக தான் ஜீவ விருட்சம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. என்னென்னா அது வந்து ஜீவன்னா உயிர். அந்த பழத்தை சாப்பிட்றதுனால அவங்க வந்து ஜீவனோடு இருப்பாங்க, நிலைத்து இருப்பாங்க. அதுதான் அந்த பழத்தை சாப்பிட்றதுனால பலன் கிடைக்கும் நமக்கு. இப்போ அந்த உயிர் வாழணும்னா, உயிர் மறிக்கணும்னா என்னென்ன நடக்கணும், என்னென்ன வழியிலாம் உயிர் போகலாம்? நோயினால் அப்படி போகலாம். இன்னொன்று வந்து வயது வந்து முதிர்ச்சி அடைந்து அப்படி போகலாம். இது ரெண்டுக்கும் இந்த கனியை சாப்பிட்றதுனால அந்த பலன் கிடைக்கும் நமக்கு. அது மரணம் என்பது ஏற்படாது, ஜீவன் வந்து போகாது. அதே மாதிரி நன்மை தீமை அறியும் விருட்சம், இதை வந்து சாப்பிட்டதுனால என்ன ஆகும்? கனியை சாப்பிட்றதுனால நல்லது கெட்டது தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா? ஆதாமுக்கு தீமை தெரியாது. ஆதாம் வந்து யாரால் உருவாக்குனது? தேவனோட நாசியினால் ஓதி அவருக்கு வந்து ஜீவ ஆத்மா ஆனார். அப்போ தேவனோட குணம் தானே ஆதாமுக்கு இருக்கும். அப்போ பரிசுத்தாவி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த கனியை சாப்பிட்டதுனால அவனுக்கு பரிசுத்தாவி தான் எடுக்கப்பட்டிருக்கும். பரிசுத்தாவி எடுக்கப்பட்டதுனால அவருக்கு வந்து நன்மையை வந்து தீமையாகவும் தீமையை வந்து நன்மையாகவும் தெரியறதுனால தான் அவர் வந்து நிறையா சொல்கிறாரு. என்னன்னா ஆதியாகமம் 3:10-12 வரைக்கும் படிக்கும். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு
நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். போதும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா பயப்படுறாரு. பயம் எப்போ வருதுன்னா அந்த கனியை சாப்பிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு பயம் வந்து இவர் போய் ஒளிஞ்சிக்கிறாரு. தொடர்ந்து படிங்க. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். தொடர்ந்து படிங்க. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். இப்போ வந்து ஆதாம் என்ன பண்ணுறாரு? பழி தூக்கி ஏவாள் மேலே போடுறாரு. ஏவாளும் தானே சாப்பிட்டாங்க, அவருக்கும் அந்த பரிசுத்தாவி எடுக்கப்பட்டிருக்கும்ல. அப்போ ஏவாள் என்ன சொல்கிறாங்க? அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இப்போ ஏவாளும் யார் மேலே பழி போடுறா? சர்ப்பத்து மேலே பழி போடுறாங்க. இப்படி மாற்றி மாற்றி பழி போடுறாங்க. இது வந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையை வந்து நன்மையை வந்து தீமையாக அவங்க அறிஞ்சிக்கிட்டாங்க அந்த ஒரு பரிசுத்தாவி எடுக்கப்பட்டதுனால. இப்போ என்னன்னா, சாகவே சாவாய் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து ஹீப்ரூவில் சாகவே சாவாய்னா, அதாவது ஒரு வார்த்தை தொடர்ந்து 2 டைம் வந்துச்சுன்னா அது வந்து என்னவா, நிச்சயமாகவே நடக்கும் அப்படின்னு, நிச்சயமாகவே மரிப்பாய் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இங்கே நம்ம வந்து நார்மலாக பேசிக் சப்ஜெக்டில் கேட்டிருப்போம், அந்த நாள்லேயே மரிச்சிருவ அப்படின்னா தேவனுக்கு வந்து நமக்கு வந்து 1000 வருஷம்னா தேவனுக்கு வந்து ஒரு நாள். அந்த 1000 வருஷத்துக்குள்ளேயே எல்லாருமே இறந்துருவோம். அந்த 1000 வருஷத்துக்கு மேலே அதிக வருஷம் உயிரோடு இருந்ததே மெத்துசலா. 969 வருஷம் தான் உயிரோடு இருந்திருக்காரு. இதை வந்து நம்ம மாம்சத்துக்குரிய ரீதியாக எடுத்துக்குவோம். அதுவே ஆவிக்குரிய ரீதியாக பார்த்தா ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா? ஏதாவது தோணுதா உங்களுக்கு? 1000 வருஷத்துக்குள்ளேயே அவர் இறந்துடுறாரு. ஆனால் 1000 வருஷத்துக்கு மேலே யாருமே உயிரோடு இல்லை. இப்போ வந்து ஆவிக்குரிய ரீதியாக பார்த்தா மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 22. இப்போ வந்து பரிசுத்தாவி எடுக்கப்பட்டால் என்னாகும்? மரிச்சிருவாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, பரிசுத்தாவி எடுக்கப்பட்டவங்க மற்ற ஜனங்களை தான் பரிசுத்தாவி எடுக்கப்பட்ட மரித்தோர் தங்களை மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல ஜீவனுடையவரால் யாரை சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலரையும் சொல்கிறாரு. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் பரிசுத்தாவி இருந்தால் என்ன மாதிரி இருக்குமோ, பரிசுத்தாவி இல்லைன்னா என்ன மாதிரி இருக்க முடியுமோ அப்படின்னு. ஆதாமை படைக்கும் போதே அவருக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டுருச்சு. இந்த கனி சாப்பிட்டதுனால அவர் பரிசுத்தாவி வந்து எடுக்கப்பட்டதுனால நன்மையை வந்து தீமையாக அவர் அறிஞ்சு நிறைய தப்பு செய்கிறாரு. அதெல்லாம் இப்போ பார்த்தோம். நிர்வாணமாக என்னது, பழியை போட்டது, அதெல்லாம். கடைசியாக ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 20. அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். ஏசாயா 5:20. இப்படி பரிசுத்தாவி எடுக்கப்பட்டதுனால நன்மையை வந்து தீமையாவோ இப்படி மாற்றி மாற்றி பண்ணுறதுனால அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதனால் நம்ம ஆதாமை போல் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை போல் நம்ம வந்து தேவனை கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை செஞ்சு தர தேவன் தாமே கிருபை செய்து வழிநடத்து வராங்க. ஆமென். அருமை அருமை. சபையில் இன்னொரு ஸ்பீக்கர் ரெடி ஆகிட்டாரு. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் தம்பி. தொடர்ந்து நம்ம பாப்பா பிரதீக்ஷா ஒரு பாடலோடு இந்த பரிசு கொடுக்கறதுக்கு நம்ம போயிடலாம். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீரகற்றினீரே, குறைவில்லாமல் நடத்தினீரே, தடை
நீரகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன், என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் நம்பிக்கையானவரே. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே. எல்லாம் வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே, எனக்கும் ஜீவன் தந்தவரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் அகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன், என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். ஆமென். யாக்கோபு தங்களுடைய வசனத்தை வாசிப்பார். நீதிமொழிகளிலிருந்து வாசிக்கிறாரு. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நிதானம் என்பவைகள் பற்றி உபதேசம் அடையலாம். இவைகளால் பேதைக்கு வினாவையும் வாலிபனுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல் யோசனை அடைந்து நீதிமொழிகளையும் அதன் அர்த்தங்களையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்து புதைப்பொருள்களை அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் நீதியின் ஞானத்தின் ஆரம்பம். மூடர்
ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். என் மகனே உன் பாதைகள் உனக்கு விட்டு நயங்காட்டினாலும் அவ விட்டு நீ சம்பதியாதே. நன்றி நன்றி சார். ஒரே ஒரு தம்பி தான் எனக்கு பாட்டு போறீங்களா? விக்டர் பிரதர் கடைசியா பாடுவார். எனக்கு வாங்க சீக்கிரம், டைம் இல்லை. பாப்பா பாப்பா சர்டிஃபிகேட் பர்ஸ் வெயிட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. நன்றி நன்றி. நம்ம நிறைவாக பரிசு வழங்க போகிறோம். பிள்ளைகள் வாங்கும்போது நீங்கள் கைகளை தட்டி மகிழ்விக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மூத்த சகோதரர் ஆனந்த் பாபு அவர்களை முன்னாடி பரிசு கொடுக்க முடியாத அன்போடு அழைக்கிறேன். ஒரு முதல் 5 பேருக்கு அவரும், அடுத்த 5 பேருக்கு இன்னொருத்தரும், அப்படி ஒரு 4 பேர் பரிசு வழங்குறாங்க. முதலாவது நாம் கூப்பிட்றோம், புதரை அன்போடு அழைக்கிறோம். அங்கே இல்லைங்க புதர். 5 பிள்ளைங்களுக்கு பிரைஸ் கொடுத்த பின்னாடி 5 பேர் நிக்க வச்சு அவரை வச்சு ஒரு போட்டோ எடுத்துருங்க. அந்த லாஸ்ட்ல இல்ல ஒவ்வொன்றா கொடுங்க. உங்களுக்கு அப்புறமேட்டு தர ஒரு பரிசு உங்களுக்கு கப் கன்ஃபார்ம்டு. சுஜித் முன்னாடி வர முடியாது கேட்டுக்கொள்கிறேன். கைகளை தட்டுங்க. சுஜித் அங்கே இல்லப்பா, வாங்கிட்டு அங்கே இல்லைங்க. பிரதீக்ஷா நெக்ஸ்ட். பிரதீக்ஷா அங்கே இரு. பிரதீக்ஷா. ஜென்சி. ரட்சனா. ஜாஸ்ரீ. மொத்தம் 5 பேர். ரச்சனா வாமா. போட்டோ எடுங்க, வீடியோ மட்டும் எடுக்காதீங்க. ஜாஸ்ரீ. அப்படியே 5 பேரும் அண்ணன் நிக்க வச்சு எடுத்துக்கங்க. சிஸ்டர் நீங்க முன்னாடி வரீங்களா? ஓகே பிரதர் அப்படியே வரிசையா முன்னாடி பிள்ளை நிக்க வைங்கப்பா. போட்டோ எடுங்க சார், சீக்கிரம் போகலாம். காணவில்லைன்னு போட்டுடலாம். போட்டோ எடுங்க, காணவில்லைன்னு போட்டுடலாம். எடுத்துட்டீங்களா? நன்றி. கொஞ்சம் கிளியரா கொடு. சகோதரருக்கு நன்றி. அடுத்ததாக நம்ம மத்தியிலே சகோதரர் எலியா அவர்களை முன்னாடி வரும்படியாக அழைக்கிறோம். சகோதரர் எலியா. ஸ்வேதா புதர் வாங்க. புதர் எலியா. புதர் ஸ்வேதா. மெர்லின் அங்கே இல்லைங்க. மெர்லின். வர்ஷினி. தேவேஷ். ரிஷோன். இடம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார். ரிசோன். நான் பார்க்குறேன் யாரும் அடிக்கிறாங்க. கை தட்ட மாட்டேன். அப்படியே வரிசையில் இல்லைங்க புதர். வரிசையில் இல்லைங்க போட்டோ இல்லைங்க புதர். வரிசையில் இல்லைங்க புதர். முன்னாடி நிற்க வைங்க பிள்ளைங்களா. நீங்கள் வரிசையில் இல்லைங்க. 5 பேர் நிற்க வச்சுருங்க. 5 பேர் நில்லுங்க. ஓகே. ஓகே நன்றி புதர். நன்றி. அடுத்ததாக ரமேஷ் புதுக்கோட்டை அவர்களை முன்பாக அழைக்கிறோம். அவர் ரொம்ப பெரிய பிள்ளைங்களுக்கு வழங்குறாரு. ரேச்சல், சாய்னா, ரெஃபினா, ராபின்.
கை தட்டுங்கப்பா. ரெஃபினா, ரெஃபினா ராபின், ரெஃபினா. ஓகே, ராபின் அங்கே இருமா, அங்கே இருங்க. அடுத்ததாக சஞ்சீவிதா, சஞ்சீவிதா. கத்திக்கிட்டே இருந்துச்சுல ஒரு பொண்ணு பாட்டு. சாராவுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் கன்ஃபார்ம்டு. அப்படியே 5 பேர் இல்லைங்க பிரதர், 5 பேர் பிரதர், 5 பேர் நிக்க வைங்க பிரதர், 5 பேருக்கு கரெக்டாக நிக்க வைங்க. ரமேஷ் புதுக்கோட்டை பிரதர். பிரதர் சாரா, சாரா, சாரா அவர்களை, சாரா அவர்களை கூட்டு வரும்படி கேட்டுக்கொள்ளுங்க. சாரா பிரதர் கோல்கேட் விளம்பரம் மாதிரி சிரிங்க. சாரா கூட்டுங்க பிரதர், சாரா கொண்டு கொடுங்க. கோல்கேட் விளம்பரம் பிரதர் சாரா கொண்டு கொடுத்துருங்க பிரதர். பாட்டு பாடிட்டே இருந்தாங்க. சாராவுக்கு ஸ்பெஷல் பிரைஸ். நன்றி, நன்றி பிரதர், நன்றி, அனைவருக்கும் நன்றி. கடைசியாக மணி பிரதர் பாடுவார். விக்டர் பிரதர், பிரதர் பிரதர் அடுத்ததாக நம்ம பரிசு வழங்கக்கூடிய பேர் நான் வாசிக்கிறேன். ரமேஷ் வசந்தா 2 பேரும் சொல்றேன். கொளிஞ்சிப்பட்டி ரமேஷ் மற்றும் வசந்தா. நில்லுங்க. நீங்க 2 பேர் சேர்ந்து வரக்கூடிய பேர் நான் வாசிக்கிறவங்களுக்கு நீங்க கப் கொடுங்க. 2 பேர் சேர்ந்து கொடுங்க. அந்த தம்பி பாப்பா, தம்பி அனுப்புங்க. லோகேஷ் அவர்களுக்கும் பிரகியா லோகேஷ் அவர்களுக்கு அன்பு பரிசுகள். கை தட்டுங்க. ஓகே, நன்றி. தொடர்ந்து நம்ம பிரைஸ் வழங்குறோம். அதுல பாத்தீங்கன்னா சலோமி, எண்ணி மறந்துட்டீங்க. ஜாய் பிரின்சி, ஏனோக்கு. போப்பா சிஸ்டர் எங்க போயிட்டீங்க? இன்னும் 2 பேருக்கு கொடுங்க. சலோமி, ஜாய் பிரின்சி. ஓகே, 2 பேருக்கு கொடுங்க. நீங்க 2 பேர் இல்லைங்க. நன்றி. அடுத்ததாக நமது சகோதரி அன்னக்குடி அக்கா அவர்களை வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. டைம் இல்ல. சகோதரி அன்னக்குடி அக்காவும் மாதமா அக்காவும் 2 பேரும் வாங்க. 2 பேர் சேர்ந்து கொடுங்க. ஆளுக்கு ஒரு பாட்டு. வாங்க 2 பேர் சேர்ந்து வாங்க. அக்கா ஒரு பாட்டு. டைம் இல்ல. அடுத்தது பாடத்துக்குள்ள போகணும். சீக்கிரம் வாங்க. மூணு மட்டும் ஒரு வார்த்தை. அடுத்ததாக யாக்கோபு வாங்க. யாக்கோபு 2 பேர் சேர்ந்து ஒரு கொடுங்கக்கா. யாக்கோபு மற்றும் நோவா. அது பாப்பா கொடுக்குறேன். ஆமா, லட்சுமி அம்மா. அந்த பாப்பா பேர் என்ன? லட்சுமி அம்மா பேத்தி மது. லட்சுமி அம்மா பேத்தி மது அவர்களுக்கு அன்போடு அழைக்கிறேன். இருங்க. அங்கேயே இருப்பா. அக்கா போட்டோ. பாக்ஸ் எடுத்து போலாம், வைங்கப்பா. நோவா எங்க போயிட்டாரு? எல்லாம் நோவா, யாக்கோபு, ஏனோக்கு வாங்கிட்டியா? முன்னாடி வா. ஏனோக்கு அந்த பொண்ணு கொடுங்க. சூப்பர். ஏனோக்கு அங்கே நில்லுங்க. எல்லாரும் நில்லுங்கப்பா. போங்கப்பா. எல்லாம் அங்க போங்க. வரிசையில் நில்லுங்க. போங்க. பாப்பா வரிசையில் போங்க. அக்கா நில்லுங்க. முன்னாடி நில்லுங்கக்கா. நன்றி. ஏதாவது குழந்தைங்க வந்து நான் பேர் சொல்லாத விட்டு இருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. யாராவது முன்வரும்படி சொல்லுங்க. குழந்தைகளை சொல்றேன். 1 மணி நேரமா போட வேண்டியிருக்கிறேன்.
பிரதர் கடைசியாக கழுவுன மனசாட்சி கப்பை இல்லாம பிரதர் கண்டுக்கவே கொடுத்துருங்க. மாட்றீங்க. பிரதர் டைம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எல்லாருமே ஒரு பெரிய நன்றி சொல்ல மறந்துட்டோம். இதை சரியாக நடத்தின இந்த வாலிப பிள்ளைகளுக்கும் சரி, சிறுவர்கள் கூட்டம் நடத்தின 3 பேரை நான் முன்னுரிமை கேட்டுக்கிறேன். சகோதரி பிரியா, சகோதரி இலக்கியா, சகோதரி மீனா, அவங்களுக்கு கப்பு வந்து இருக்கு. தமிழ் செல்வி சிஸ்டர் முன்னாடி வாங்க. நீங்க தான் ஆசிரியர், ஆகவே ஆசிரியர் பிரைஸ் வழங்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர் ஒரு ஆசிரியருக்கு பரிசு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறு பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கு ஆங்கில ஆசிரியை பரிசு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி. சொல்லிட்டு பிரியா சிஸ்டர், மீனா சிஸ்டர். முன்னாடி 3 பேர் இல்லைங்க, 3 பேர் நின்று போட்டோ எடுத்துக்கங்க. அடிச்சுக்காதீங்க. பிரதர் அப்புறம் வாலிபர் கூட்டம் நடத்தின 2 பேர், ஒன்று வந்து ஜோசப் பிரதர், இன்னொன்று வந்து நான் தான். அதனால கப்பு எனக்கே. மணி அவர்களை கொடுக்க முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வாங்க வாங்க. ஷேக்கு நன்றி. முடிஞ்சிச்சு, சிறுவருடைய எல்லாம் முடிஞ்சிச்சு. கப்பெல்லாம் இங்கே வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால கப்பு எடுத்துட்டு போயிருங்க. சும்மா சொன்னேன். அந்த சேர் அரேஞ்ச் பண்ண முடியாது கேட்டுக்கலாம். டைம் ஆயிடுச்சு. சேர் கொஞ்சம் நேரம் போட்டுருங்க.